Okay, good morning everyone. Good morning, ma'am. Okay, so today we are going to discuss kingdom Protista. Okay, which chapter? Biological classification. Okay, so in this chapter, la நம்ம என்ன படிச்சோம் அப்படினா 5 kingdom classification. நிறைய kingdom classification இருக்கு, but still the widely accepted, most accepted classification is 5 kingdom classification given by scientist name R.H. Whittaker. R.H. Whittaker. Okay, he said about 5 kingdoms. What are the 5 kingdoms? Monera, Protista, Fungi, Plantae, Animalia. So about kingdom Monera, just a few things we have discussed that this kingdom Monera is nothing but bacteria. It is nothing but what? Bacteria, and it has some special features like bacteria la cell the unit of life la bacteria பத்தி படிச்சிருப்போம். In addition to that, இங்க வந்து archaebacteria and cyanobacteria and cyanobacteria and it's a kind of blue green algae. Blue green algae, and it has a special cell structure called heterocyst. It helps in nitrogen fixation, and two blue green algae names you have studied, nostoc and anabena. And next to that we have studied about this archaebacteria which live in the extreme environment. Extreme environment na usually ஒரு bacteria நம்ம வந்து heat பண்ணாலே போதும், ஒரு food இல்ல ஒரு water அதை நம்ம heat பண்ணாலே the bacteria will die. Yes or no? But this particular bacteria will withstand the temperature, will withstand the salty condition. Yes or no? So this particular bacteria is very good at surviving in the extreme conditions. So there are 3 types. One is halophile, methanogen and thermoacidophiles. So idu varaiku purinjudhu illaya. So next we are going to see kingdom Protista. So kingdom Protista பத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா first point வந்து இவங்க எல்லாமே unicellular. இவங்க எல்லாம் என்னது? Unicellular meaning they all are made up of single cells. And இன்னொரு பாயிண்ட் என்னன்னா பாக்டீரியாவும் ஒரு செல், இதுவும் ஒரு செல். ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? மோனிராக்கும் புரோட்டிஸ்டாக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இல்ல இதுக்கு செல் வால் ஆப்சென்ட்னு போட்டிருக்கோமே, செல் வால் சொல்ல முடியாது இல்லையா? செல் டைப்ல டோட்டலாவே ரெண்டு செல் டைப் தான் இருக்கு. சொல்லு வருண், என்ன 2 செல் டைப் இருக்கு சொல்லு? ப்ரோகாரியோட்ஸ் அண்ட் யூகாரியோட்ஸ். எது பெஸ்ட், ப்ரோகாரியோட்டா யூகாரியோட்டா? why சொல்லு, why யூகாரியோட் இஸ் பெஸ்ட்? செல் வாலா? இல்ல நம்ம யூகாரியோட் தான், நமக்கு செல் வாலே கிடையாது. அனிமல் செல் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் யூகாரியோட்டிக் செல் வாலே கிடையாது, நம்ம பெஸ்ட் இல்லையா? மெம்பரேன் பவுண்ட் செல் ஆர்கனல்ஸ் இருக்கும். ஓகே, அப்புறம் நியூக்ளியஸ் இருக்கும், அதனால பெஸ்டா? வாட் மேக்ஸ் யூகாரியோட்டிக் செல் ஸ்பெஷல்? இப்போ நீ ஏதாவது ஒன்று வாங்குறேன்னு வச்சுக்கோ, அதில் 2 டைப் இருக்கு, 2 ஃப்ளேவர் இருக்குன்னா, மேங்கோ ஃப்ளேவர் இருக்கு, ஆரஞ்சு ஃப்ளேவர் இருக்கு. நீ வந்து இல்லை மேங்கோ தான் பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரீசன் இருக்கும்ல. டிஎன்ஏ பாக்டீரியாவில் கூட இருக்கே, டிஎன்ஏ ஆர்என்ஏ அது கூட இருக்கே. டிஎன்ஏ இருக்கு, ஆர்என்ஏ இருக்கு, ரைபோசோம் இருக்கு, எல்லாமே இருக்கு ப்ரோகாரியோட்டிக் செல்ல. 70 years இருக்கே. No, what makes eukaryotic cell is like most advanced, best? நம்ம அப்படி சொல்றதுக்கு ரீசன் என்ன? குரோமோசோமா? சரி, what is the definition of plasmid? சரி, ஃபர்ஸ்ட் பிளாஸ்மிட் வந்து பாக்டீரியால இருக்கா இல்ல யூகாரியோட்டிக் செல்ல இருக்கா? பாக்டீரியா. what is the definition of plasmid? வருண் என்ன சொல்றேன்னா, குரோமோசோம் இருக்குது யூகாரியோட்டிக் செல்ல, அதனால யூகாரியோட் தான் பெருசு அப்படின்னு சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன், ப்ரோகாரியோட்டிக் செல்ல குரோமோசோம் இல்லையா அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கும் நானே ஒரு க்ளூ கொடுக்குறேன். பிளாஸ்மிட் நீ ஒன்று எழுதிருப்பல, அப்படின்னா என்னன்னு கேட்குறேன். பிளாஸ்மிட்னா என்ன? காலையில் தானே சொன்னேன். பிளாஸ்மிட் வந்து இட்ஸ் அன் எக்ஸ்ட்ரா சர்க்குலர் குரோமோசோமல் டிஎன்ஏ. அது குரோமோசோம் தானே?
ரெண்டு செல் டைப் இருக்கு, ஒன்று ப்ரோகேரியாட் இன்னொன்று யூகேரியாட். ரெண்டுல எது பெஸ்ட்டுன்னு கேட்டேன். நீ என்ன சொன்ன? யூகேரியாட் தான் மேம் பெஸ்ட்டுன்னு சொன்னேன். அப்படி நீ சொல்றதுக்கு என்ன ரீசன் நான் கேட்குறேன், ஏன் அது பெஸ்ட்டுன்னு சொல்ற? அப்படி ஒருவேளை நீ இதனால பெஸ்ட்டுன்னு சொன்னா அப்போ அது அதில் இருக்கக்கூடாது தானே, இருக்கக்கூடாது தானே. இதுதான் பெஸ்ட்டுனா ஐஃபோன் பெஸ்ட்டா ஆண்ட்ராய்ட் ஃபோன் பெஸ்ட்டான்னு கேட்டால் ஐஃபோன் தான் பெஸ்ட்டுன்ற. அப்போ அதில் இருக்கிற ஃபீச்சர் ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடாது தானே, அப்படி தானேடா? ஆ, பிளாஸ்மா மெம்பரேன் இல்லாமல் ஒரு செல்லே கிடையாது. ஒரு செல்லுனா பேசிக்காக 3 ஃபீச்சர் இருக்கணும். ஒன்று பிளாஸ்மா மெம்பரேன், இன்னொன்று சைட்டோபிளாசம், இன்னொன்று என்ன? ரைபோசோம். டிஎன்ஏ, ஜெனட்டிக் மெட்டீரியல். டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ, எஸ் ஆர் நோ? ஜெனட்டிக் மெட்டீரியல் தானே பேசிக் ஒரு செல்லுக்கு. சொல்லுடா. சரி, ஓகே, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு வா. எது பெஸ்ட், ப்ரோகேரியாட்டா யூகேரியாட்டா? அப்போ யூகேரியாட் பெஸ்ட்னா அதுக்கு சில காரணம் இருக்கும் இல்லையா, இதனால தான். ஆனால் யூகேரியாட் தான் பெஸ்ட், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகே, பட் ஆனால் சில விஷயங்களை ப்ரோகேரியாட் பண்ணக்கூடாது, அது யூகேரியாட் பண்ணணும். அதனால தான் அது என்னது அட்வான்ஸ்டு, பெஸ்ட்டு அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஓகே, கவனி. ஸோ இங்கே வந்து கிங்டம், ஏன் இந்த கதையில் நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டோம்னா, கிங்டம் ப்ரோட்டிஸ்டாவில் இருக்கிற எல்லாருமே யூகேரியாட்டிக் செல். எல்லாருமே என்னது யூகேரியாட்டிக் செல். பட் ஒரு வீக்னஸ் என்னன்னா அவனுக்கு ஒரே ஒரு செல் தான் இருக்கு, சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ். புரிஞ்சுதா? ஸோ இதுல சில டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா கிரைசோஃபைட், அந்த கிரீன் கலர்ல எழுதிருக்க இல்லையா, அதுதான் வந்து கிங்டம் ப்ரோட்டிஸ்டாவோட கிளாசிஃபிகேஷன். கிரைசோஃபைட், டைனோஃப்ளெஜலேட், யூக்ளினாய்டு, பிருந்தா லிசன், ஸ்லைம் மோல்டு, தென் லாஸ்ட் ஒன் வந்து புரோட்டோசோவன். என்சிஆர்டியில் இருக்கு புரோட்டோசோவன்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் புரோட்டிஸ்டா. முதல்ல புரோட்டிஸ்டா கீழே என்ன? இப்போ மோனிரானா உனக்கு என்ன ஞாபகம் வரணும்? 3 விஷயம். ஒன்று பாக்டீரியா, இல்லை கிங்டம் மோனிரா, யூ பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா, ஆர்கே பாக்டீரியா. எஸ் ஆர் நோ? பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா அண்ட் ஆர்கே பாக்டீரியா. ஆமா தானே யோகேஷ்? என்னென்ன இருக்கு கிங்டம் மோனிரா கீழே? சைனோ பாக்டீரியா, யூ பாக்டீரியா, ஆர்கே பாக்டீரியா. ஆர்கே பாக்டீரியா. அந்த மாதிரி கிங்டம் புரோட்டிஸ்டா கீழே கிரைசோஃபைட், டைனோஃப்ளெஜலேட்ஸ், இன்னொன்று இருக்கு புரோட்டோசோவன்ஸ். புரோட்டோசோவன்ஸ். சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் பாரு, இவங்க எல்லாருக்குமே இருக்கிற கம்பேரிஷன் சார்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஹேபிடேட். ஹேபிடேட்னா என்ன அர்த்தமா? ஹேபிடேட்னா என்னமா? எங்க வாழ்றாங்க, அவங்களோட பிளேஸ், ஹேபிடேட். இப்போ நம்மளோட ஹேபிடேட்னா என்னது? நம்மளோட ஹேபிடேட் டெரெஸ்ட்ரியல். என்ன ஹேபிடேட்? டெரெஸ்ட்ரியல். எஸ் ஆர் நோ? நம்மள லேண்ட்ல வாழக்கூடிய அனிமல்ஸ். ஒருவேளை நம்ம தண்ணியில வாழ்ந்தோம்னா, இப்போ வெளியில ஒன்று காக்கான்னு கத்தி நிக்குது, அதனோட ஹேபிடேட் என்ன? காக்கா. அதனோட ஹேபிடேட் என்ன? ஏரியல். ஓகே, கிட்டத்தட்ட ட்ரீ, ரைட்? ஆர்போரியல். மேல ட்ரீஸ்ல monkeys எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா brachiation. monkeys எல்லாம் வந்து ஒரு branch விட்டு இன்னொரு branch தாவிட்டே இருக்கும். any of which will dwell in the trees are called arboreal. ஓகே, அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஹேபிடேட் இருக்கு. இவங்க எல்லாம் தண்ணியில தான் இருப்பாங்க பாரு, எல்லாமே வாட்டர்ல தானே இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர். இது என்னது? ஃப்ரெஷ் வாட்டர், மெரைன் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர்னா என்ன? ஃப்ரெஷ் வாட்டர்னா ட்ரிங்கிங் வாட்டர், இல்லைன்னா நல்ல தண்ணி, உப்பு இல்லாத தண்ணி, அதானே ஃப்ரெஷ் வாட்டர். ஆறு, குளம், ஏரி என்னென்ன இருக்குமா ஃப்ரெஷ் வாட்டர் சோர்சஸ்? இப்போ நீங்கள் வீட்டில் தண்ணி குடிக்கிறீங்க இல்லையா, அந்த தண்ணி எங்கேருந்து வருது? கிரவுண்ட் வாட்டர், அண்டர் கிரவுண்ட் வாட்டர். தட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர். Yes or no? It will be salty, but you are using purifiers. Yes or no? And you are converting that into a purified water. So first one is fresh water, marine water. Next one is, this can be a question. Okay, this can be a question. Mainly mirror dinoflagellates. Okay, dinoflagellates usually, mostly they are found in oceans and seas. Okay, ocean la da irukum. And next is stagnant fresh water. அப்படினா என்னது? ஸ்டாக்னன்ட்ங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்ன? வெரி குட். தேங்கி நிற்கிற தண்ணி. எங்கெல்லாம் தண்ணி தேங்கி நிற்குதோ, ஓகே, மழை வந்ததுன்னா அந்த ரோட் ஓரத்தில் தண்ணி தேங்கி நிற்கும். சில இடத்துல வந்து மழை பெஞ்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் ஆகாமல் தண்ணி தேங்கி நிற்கும். அதுக்கு பேர் தான் என்னது? ஸ்டாக்னன்ட், தேங்கின தண்ணி. ஓகே, அங்கே வந்து இருக்கிறது வந்து யூக்ளினாய்ட்ஸ். அடுத்து வந்து டீகேயிங் ட்விக்ஸ். அப்படின்னா என்னதுமா? ட்விக்னா என்னம்மா?
ட்விக்னா பிளான்ட் பார்ட், அந்த மரக்கொடி, ஸ்டெம், சாஃப்ட்வுட். ஓகே, ட்விக்ஸ், டீகேயிங் ட்விக்ஸ் அண்ட் லீவ்ஸ். ஓகே, சம்டைம்ஸ் நீங்கள் அந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நானே வந்து இந்த கிளாத் கிளிப்ஸ் இருக்குல்ல, துணிக்காய போடுவோம்ல கிளிப்பு, அது வந்து உட்டனில் வாங்கிட்டு வந்தேன். இப்போது வீட்டுக்கு வெளில தானே அந்த கிளிப் வச்சுருப்போம். இப்போது நேற்று சாட்டர்டே அதை பார்க்கும்போது அதில் எல்லாம் ஃபுல்லாக ஃபங்கல், ஒரு மாதிரி டாட் டாட்டாக ஒரு ஃபார்மேஷன், ஃபங்கல் ஃபார்மேஷன் உட்டில். மழை காலத்தில் நீங்கள் உட்டன் ஃபர்னிச்சர்ஸ், உட் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அது வீட்டுக்குள்ளே சேஃபாக வச்சுருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். அது வெளியில் இருந்ததுன்னா அதில் வந்து இம்மீடியட்டாக க்ரோத் வரும். ஸோ இதுவும் அப்படி தான், ஸ்லைம் மோல்டு வந்து ஒரு ஃபங்கல் க்ரோத் மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். தட் இஸ் எக்ஸாக்ட். நீங்கள் இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட் இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகே, யூ வுட் ஹவ் சீன் திஸ் ஸ்லைம் மோல்டு. இட்ஸ் நாட் அ ஃபங்கை. இட்ஸ் நாட் அ ஃபங்கை, இட் லுக்ஸ் லைக் ஃபங்கை. புரிஞ்சுதா? இட்ஸ் நாட் அ ஃபங்கை பட் இட்ஸ் லுக்ஸ் லைக் ஃபங்கை. ஸோ நெக்ஸ்ட் செல் வால் பாரு. ஸோ இந்த 4ல் வந்து எது ஆட் மேன் அவுட்னா டைனோஃப்ளெஜலேட். எது? டைனோஃப்ளெஜலேட், பிகாஸ் இட் இஸ் மோஸ்ட்லி மெரைன். நெக்ஸ்ட் பாரு செல் வால். செல் வால் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன் டயாட்டம்ஸ். ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கான் பாரு, கிரைசோஃபைட்ஸ், டயாட்டம்ஸ் அண்ட் டெஸ்மிட்ஸ். அதில் டெஸ்மிட்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, we are calling this desmids as golden algae. golden sparrow இல்லை, golden algae. அப்படிதானே ஹர்ஷா? டெஸ்மிட்ஸ் என்னது? டெஸ்மிட்ஸ் என்னது? அதனால நான் எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். டெஸ்மிட்ஸ் என்னதுமா? golden algae. Desmids are called golden algae. Desmids are called golden algae. Okay, diatoms and desmids. So இவங்களோட செல் வால் வந்து சிலிக்கால மேடப்பா இருக்கனால they are indestructible. They are indestructible. சிலிக்கானா என்னதுமா? Where you can see silica? சிலிக்கா எங்க இருக்கு யுகேஷ்? எங்க படிச்சிருக்கீங்க? ஜியோகிராஃபில சிலிக்கா படிச்சிருக்கீங்களா? சிலிக்கா எங்க படிச்சிருக்கீங்க? சாயில் எதால மேடப்பா இருக்குமா? சாயில் எதால மேடப்பா இருக்கு? இப்போ ராக் எதால மேடப்பா இருக்கு? கல்லு. ராக் எதால மேடப்பா இருக்கு? கல்லு, பாறை, பாஸ்பரஸ், பாஸ்பேட். சாயில் இஸ் மேட் அப் ஆஃப் சிலிக்கா. சாயில் இஸ் மேட் அப் ஆஃப் சிலிக்கா. மண்ணு தான் சிலிக்கா. சரியா? மண்ணு தானே சிலிக்கா? மண்ணு தாண்டா சிலிக்கா. சரியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கவனி. ஸோ இந்த செல் வால் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் ஆஸ் வெல் அஸ் சிலிக்கா. செல்லுலோஸ் அங்கங்கே என்ன எம்படாக இருக்கும்? சிலிக்கா. ஓகே, ஸோ தட் இது வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் 100 இயர்ஸ் ஆனால் கூட இது வந்து அழிஞ்சு போகாது, அப்படியே இருக்கும். அதனால இதை வந்து ஷைனிங் மெட்டீரியலாக எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா பாலிஷஸு, ஆயில்ஸு, சிரப்ஸு, எங்கெல்லாம் இதனோட வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அண்ட் இட் இஸ் நாட் ஈஸிலி டெஸ்ட்ரக்டபிள். அது ஈஸியாக நம்மளால் டெஸ்ட்ராயே பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் silica. Because of the presence of silica, that can be a question. Okay, this can be a question. Silica is embedded. And இதனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரக்சர் நமக்கு என்சிஆர்டியில் கொடுக்கவே இல்லை, அதனால தான் நான் இங்கே வரையாமல் வச்சுருக்கேன். There is no structure. NEET examsல sometimes வந்து figures கொடுத்துட்டு they will ask. Now I told you, last yearல வந்து morphology of flowering plantsல that perigynous figure கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபிகர் கொடுத்து கேட்டாங்கன்னா கிரைசோஃபைட் எழுதி வச்சுட்டு வந்துடாது, அதுக்கு ஃபிகரே கிடையாது என்சிஆர்டியில். புரிஞ்சுதா? தெர் இஸ் நோ ஃபிகர். பட் எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும்? நம்ம எப்படியாவது நம்ம இமேஜின் பண்ணுறதுக்கு தானே நமக்கு கொடுக்குறாங்க ஃபிகர். எப்படி இருக்குன்னா சோப்பு டப்பா மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? சோப்பு டப்பா. சோப்பு டப்பாவில் கீழே ஒன்று மேலே ஒன்று கவர் இருக்கும் இல்லையா, அது மாதிரி சோப் பாக்ஸ். ஸோ சேம் லைக் தட் இட் வில் ஹேவ் 2 halves. ஓகே, ஸோ தட் இட் வில் ஃபார்ம் அ டைட் ஃபார்மேஷன். அதனால எவ்வளோ வருஷம் ஆனாலும் அந்த சோப்பு டப்பா இப்படி ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நோ ஒன் கேன் பிரேக் அண்ட் இட் வில் நாட் ஈஸிலி டெஸ்ட்ராய். புரிஞ்சுதா? ரொம்ப வருஷத்துக்கு அது அப்படியே இருக்கும். ஸோ இதனோட ஷேப் வந்து சோப் பாக்ஸ் மாதிரி இருக்கும். புரிஞ்சுதா? ஷேப் இட் இஸ் நாட் கிவன் பட் வி கேன் இமேஜின் தட் இட் லுக்ஸ் லைக் சோப் பாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டிஃப் பிளேட்ஸ், செல்லுலோஸால் மேடப்பாக இருக்கும். டைனோஃப்ளஜலேட்ஸ், யூக்ளினாய்ட்ஸ்க்கு வந்து செல் வால் கிடையாது, ஆனால் செல் வால் பதிலாக ஒரு கோட்டிங் இருக்குது அதுக்கு, அதை சுற்றி. அது வந்து பெலிக்கல். அந்த கோட்டிங் பேர் என்ன? பெலிக்கல். பெலிக்கல், இட் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன். நெக்ஸ்ட் ஸ்லைம் மோல்டு வந்து ஸ்லைம் மோல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆக்சுவலாக இந்த செல் வாலுங்கிறது ஏமா இருக்கணும்? செல் வால் செல்லு மட்டும் இருக்கலாம்ல, செல்லுக்கு ஏன் வால் இருக்கணும்? ப்ரொடெக்ஷன்.
எஸ் நோ ப்ரொடெக்ஷனுக்காக தானே இருக்கணும். இந்த ஸ்லைம் மோல்டு வந்து நார்மலாக அது வந்து அதுக்கு ஒரு நல்ல ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்கும்போது அது வந்து இப்போ நம்மளை வந்து நம்ம வீட்டுக்கு திருடனே வரமாட்டாங்க, நம்மளை யாரும் அட்டாக்கே பண்ண மாட்டாங்க, நமக்கு எந்த பாதிப்புமே யாருனாலுமே வராதுன்னா நம்ம ஏன் வீட்டில் தூங்கணும், நம்ம தெருவுலையே தூங்கலாம் இல்லையா? இஃப் யூ ஹேவ் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் அப்படியே நம்ம இப்படி போகிறோம்னா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும், எல்லாமே நமக்கு தேவையானதெல்லாம் இருக்கும். நம்ம படிக்க தேவையில்லை, ஸ்கூலுக்கு வர தேவையில்லை, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, எல்லாமே ஈஸிலி அவைலபிள் அப்படின்னா அது ஃபேவரபிள் கண்டிஷன் அப்படி தானே? அப்போ வந்து எந்த ப்ரொடெக்ஷன் நமக்கு தேவைப்படாது. ஆனால் அப்படியா இருக்குது என்விரான்மெண்ட்டு? அப்படி இல்லை. நீ வந்து ஏதோ அந்த கிளாஸில் தான் ஃபீஸ் ஏதோ கொண்டு வந்துட்டு இப்படி வச்சுட்டு இப்படி போயிட்டு வரதுக்குள்ள அந்த ஃபீஸை காணும். ஓகே, மணி. ஸோ இப்போ இருக்கிற என்விரான்மெண்ட்டில் எதுக்குமே ப்ரொடெக்ஷன் கிடையாது. இஃப் யூ லீவ் சம்திங் அண்ட் கோ இட் வில் லாஸ்ட் வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் டேஸ் ஆர் நோ. ஸோ அந்த மாதிரி கவனி, இந்த ஸ்லைம் மோல்டை வந்து யாருமே தொந்தரவு பண்ணல. ஏதோ ஒரு மார்ஷியரால் இப்போ இந்த தென்னை மரத்தில் அந்த ஃபங்கை இருக்குன்னு வச்சுக்கோ, ஒருத்தரும் அதை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க, யாரும் போய் க்ளீன் பண்ணவே மாட்டாங்க. அப்படி தானே? அந்த ஃபங்கை பாட்டுக்கு ஜாலியாக வாழ்ந்துகிட்டே இருக்கும், அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஃபுல்லாக போய் அந்த கோகோனட் ட்ரீயை அது வந்து என்ன பண்ணிடும், ஆக்குபை பண்ணிடும். அப்போ செல்வால் இருக்காது, ஏன்னா அப்போ அதுக்கு அந்த ப்ரொடெக்ஷனே தேவையில்லை, ஏன்னா ஒருத்தரும் அதை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது ஸ்கூல் மரம் தானே. நீங்களாம் ஏதாவது ஜன்னல் வழியாக பண்ணாதான் உண்டு, இல்லைன்னா அதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஒருவேளை அந்த ட்ரீல ஸ்லைம் மோல்டு வளர்ந்ததுன்னா நான் சொல்கிறேன். அதே ஸ்லைம் மோல்டு நீ வீட்டில் ஒரு செடி பார்த்து வளர்க்குற, ஒரு ரெட் ரோஸ் பிளான்ட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோ, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் சொல்கிறேன், ஒரு ரோஸ் பிளான்ட் வச்சுருக்கேன், அதில் அந்த லீஃபில் அந்த ஸ்லைம் மோல்டு வருது, இமீடியட்டாக நான் என்ன பண்ணுவேன்னா சிசர் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிவிடுவேன், கட் பண்ணிவிடுவேன். ஏன் கட் பண்ணிவிடுவேன்? அது ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது அப்படின்னுக்கா. ஸோ அன்ஃபேவரபிள் கண்டிஷன்னா அதனோட ஃபுட்டு, அதுக்கு தங்குற இடம் இதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா, ஆக்சுவலி ரிசோர்ஸ் அப்படின்னாவே என்னன்னா த ஃபுட் அண்ட் த ஸ்பேஸ் டு லிவ். இதுதான் ஒரு மனுஷனுக்கு முக்கியம். எல்லா லிவிங் ஆர்கானிசத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேவை, ஒரு பேசிக் நீட் அப்படின்னா த பிளேஸ் டு லிவ் அண்ட் ஃபுட் டு ஈட், அவ்வளோதான். இது இருந்ததுன்னா அது ஃபேவரபிள் கண்டிஷன், இது இல்லைன்னா அது அன்ஃபேவரபிள் கண்டிஷன். ஸோ இது இல்லைன்னா அது என்ன பண்ணிடும் அப்படின்னா இட் வில் ஃபார்ம் அ ஸ்போர். ஸ்போர்ஸ்னால் என்னென்னா அதை சுற்றி ஹார்டாக ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறது they will form some hard layer outside. And they will preserve themselves. அப்போ திரும்ப எப்போ ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ அப்போ என்ன பண்ணும், they will eat the food and they will multiply. புரிஞ்சுதா? அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் அதனால் சாப்பிட்டு குட்டி போட முடியாது, மல்டிப்ளை பண்ண முடியாது. ஆனால் ஃபேவரபிள் கண்டிஷனில் ஃபுட் இருந்தால் தான் அது பேர் ஃபேவரபிள் கண்டிஷன். ஸோ இட் வில் ஈட் வெல், இட் வில் ஹாவ் த பிளேஸ் டு லிவ், இட் வில் ப்ரொடியூஸ் இட்ஸ் ப்ரோஜெனி. புரிஞ்சுதா? ஸோ இவங்கெல்லாம் சிங்கிள் செல் இல்லையா, இவங்களுக்கு வந்து ஹைட் வளர்றதோ கை கால் முளைக்கிறதோ எதுவும் இல்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் அது டிவைட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, ரீப்ரொடக்ஷன். டிவைட் ஆச்சுன்னா என்னது, ரீப்ரொடக்ஷன். ஸோ அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் they will form spore. நெக்ஸ்ட் how they will eat, what is the mode of nutrition, அதனோட ஃபுட் அது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோட்ரோபிக். கோகுல், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது, கிரைசோஃபைட்ஸ். ஆட்டோட்ரோபிக்னா என்னன்னா they will do photosynthesis and they will produce its own food. Okay, so that is called, அந்த பேர்லயே பாத்தீங்கன்னா ஃபைட்னு இருக்கு பாருங்க, கிரைசோஃபைட். ஃபைட்னா என்ன மீனிங்மா, ஃபைட்னா என்னமா, ஃபைட் பிளான்ட். ஃபைட்னா என்னது, பிளான்ட். தாலோஃபைட்டா, பிரையோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா, பிளான்ட் கிங்டம் கீழே படிக்கிறது. ஃபைட்னா என்னது, பிளான்ட். ஃபைட்னா செல். ஃபைட்னா என்னது, செல். ஃபைட்னா என்னது, பிளான்ட். ஸோ கிரைசோஃபைட் வந்து இட் லைக் ஆல்மோஸ்ட் லைக் பிளான்ட், அதனால அதுவே அதனோட ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கும், ஃபோட்டோசிந்தட்டிக். நெக்ஸ்ட் வந்து சீஃப் ப்ரொடியூசர்ஸ் இன் ஓஷன். இட்ஸ் an expected question. Diatoms are called chief producers of ocean. Chief producers of ocean. இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, இதுவே யூனிசெல்லுலார். இது என்னத்தை ஓஷனில் ப்ரொடியூஸ் பண்ணுது, இருக்கிறதே ஒரு செல். இது என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகுது ஓஷனில், இப்போ ஓஷனில் ஃபிஷ்ஷஸ் இருக்காமா, ஃபிஷ்ஷஸ் இருக்கு. என்னம்மா சாப்பாடு, யாராவது சாப்பாடு போடுறாங்களா என்ன ஃபிஷ்ஷுக்கு? மீனெல்லாம் எதை சாப்பிடுது, கடல்ல வாழ்ற மீன்லாம் எதை சாப்பிடுது,
பிளான்ட் சாப்பிடுதா? சரி, அப்புறம் செடிலாம் சாப்பிடுது மீன். வெஜிடேரியன் மீனா? ஒரு ஃபிஷ் இன்னொரு ஃபிஷ்ஷை சாப்பிடும். அது பார்த்துருப்பீங்க, டிஸ்கவரியில் பார்த்துருக்கீங்களா? ஒரு ஃபிஷ் இன்னொரு ஃபிஷ்ஷை சாப்பிடும். ம், சொல்லு. இந்த மாதிரி ஒரு பிரமிடு, இந்த மாதிரி ஒரு பிரமிடு போடும்போது இங்க இருக்கிறது இது சாப்பிடும், இந்த ட்ராபிக் லெவல்ல இருக்கிறது இது சாப்பிடும், இந்த ட்ராபிக் லெவல். அந்த மாதிரி ஓஷன்ல வந்து ஓஷன்ல இவங்க தான் பேஸ். ஓஷன்ல இவங்க தான் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கானிசம். புரிஞ்சுதா? இப்போ நம்ம லேண்டில் வந்து நம்மளோட இப்போ நீங்கள் எல்லாரும் டிஃபன் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக ரைஸ் வச்சுருப்பீங்க, ரைஸோ இல்லை ஏதோ ஒரு கார்போஹைட்ரேட் ஃபுட் வச்சுருப்பீங்க. அதை வந்து நீங்கள் ப்ரொடியூசர் கிட்ட இருந்து தான், நம்மள கன்சியூமர் அப்படி தானே? இப்போ லஞ்ச் டைம்ன்றதுனால போய் சன்னில் நின்று அப்படியே ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபுட் எடுத்து வந்துருவியா? இல்லை, யாரோ ப்ரொடியூஸ் பண்ணி வச்சதை நீ சாப்பிட போகிற, அப்படி தானே? நீ கன்சியூமர். வெளில இருக்கிறவன் தான் யாரு? ப்ரொடியூசர். இது லேண்டில் அது ப்ரொடியூசர், நம்ம கன்சியூமர். ஓஷனில் இவன் தான் ப்ரொடியூசர். யாரு? பிளாங்க்டான்ஸ். யாரு ப்ரொடியூசர்? பிளாங்க்டான்ஸ். அதில் யாருன்னா ஃபைட்டோ பிளாங்க்டான்ஸ். அதில் யாரு? ஃபைட்டோ பிளாங்க்டான்ஸ். ஃபைட்டோ பிளாங்க்டான்ஸ்னா அது வந்து கம்ப்ளீட்டாக ஃபோட்டோசிந்தசிஸ் தான் பண்ணும். ஓகே, நியூஸ் பேப்பர் படிக்க சொன்னா நேற்று ஒரு ஆர்டிக்கல் இதை பற்றி தான் வந்துருந்துச்சு. ஹவு தே ஃப்ளோட், ஹவு தே கோ டவுன், ஹவு தே டில் நவ் த சயின்டிஸ்ட் ஆர் ரீடிங் அபவுட் தட். இந்த பிளாங்க்டான்ஸ் வந்து எப்படி பாசிவ்லி ஃப்ளோட் ஆன் வாட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்சிஆர்டியில் ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, த பிளாங்க்டான்ஸ் பாசிவ்லி ஃப்ளோட் ஆன் த வாட்டர். ஏன்னா அதுக்கு வந்து எந்த லோக்கோமோட்டரி ஸ்ட்ரக்சரும் கிடையாது. கையோ காலோ ஒரு செல் தான் இருக்குது, எதுவுமே இல்லை. நடந்து போக முடியாது, ஸ்விம் பண்ணியும் போக முடியாது. அது அப்படியே தண்ணி மேலே இருக்கும். தண்ணி எங்கெல்லாம் போதோ, வாட்டர் கரண்ட், வாட்டர் எந்த டைரக்ஷனில் போதோ அந்த டைரக்ஷனில் எதுவும் போயிட்டுருக்கும். புரிஞ்சுதா? ஒரு டெட் பாடி, ஒரு லீஃப் நம்ம தண்ணி மேலே போட்டோம்னா என்ன ஆகும்? அப்படியே அந்த தண்ணி எங்கே போதோ அப்படியே அந்த இலை மேலே போயிட்டே இருக்கும். ஸோ சேம் லைக் தட். ஓகே, ஸோ தே ஆர் கால்ட் சீஃப் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஓஷன். And okay, so they are chief producers of ocean. Example, diatoms. Next, dinoflagellates. Dinoflagellates வந்து அதனோட ஃபுட்டை அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். ஆட்டோட்ரோஃபிக். யூக்ளினாய்ட்ஸ், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். திஸ் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இஸ் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் பிகாஸ் லைட் இருந்ததுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி அதுவே சாப்பிட்டுக்கும், லைட் இல்லைன்னா ப்ரொடேட் பண்ணி சாப்பிட்டுக்கும். ஸோ ஒரு அனிமல் ரெண்டாக ஆக்ட் பண்ணுது, ஃபோட்டோட்ரோபிக்காகவும் இருக்குது, ஹைட்ரோட்ரோபிக்காகவும் இருக்குது. இதுக்கு பேர் தான் மிக்சட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், ஆல்ரெடி இட் ஹாஸ் பீன் ஆஸ்ட் இன் நீட். ஓகே, யூக்ளினாய்ட்ஸ் வந்து மிக்சட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். மிக்சட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன்னா லைட் இருந்தால் நான் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுவேன், லைட் இல்லைன்னா யாரையாவது பிடிச்சி சாப்பிட்ருவேன். புரிஞ்சுதா? தட் இஸ் கால்டு மிக்சட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், மிக்சட்ரோபிக். நெக்ஸ்ட் ஸ்லைம் மோல்ஸ். ஸ்லைம் மோல்ஸ் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், இவன் வந்து இந்த புலி பூனை கதை தான். புளியை பார்த்தா பூனை மாதிரி இருக்கும், ஆனால் புலி பூனை கிடையாது. சாரி, பூனை வந்து புலி கிடையாது. அப்படி தானே? ரெண்டும் ஒரே மாதிரி தானடா இருக்குது. புலியும் பூனையும் ஒரே மாதிரி தானே இருக்குது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? புலிக்கும் பூனைக்கும் ரெண்டும் நான்வெஜ் தான் சாப்பிடுது. சைஸ் டிஃப்ரென்ஸ். ஓகே, இது சின்னதாக இருக்கும், அது பெருசாக இருக்கும். அப்புறம் பல்லு, கேனைன்ஸ் எல்லாம் நல்ல ஒரு பெரிய ஜா இருக்கும் புலிக்கு. வேறு ஸ்பீஷியஸு. ஸ்ட்ரென்த்து, இது டொமஸ்டிக். ஆக்சுவலி பூனை கூட வைல்டு தான், நம்ம தான் டேம் பண்ணி வச்சுருக்குறோம். ஆனால் ஓகே, இதை டேம் பண்ண முடியாது, இதை டேம் பண்ணுறது கஷ்டம். எதை டேம் பண்ணுறது கஷ்டம்? டைகர். ஆனால் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, புலி வந்து பூனை வந்து புலி ஆகாது அப்படி சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி இங்கே வந்து இவனுக்கு என்னன்னு தெரியல, ஒரு மேலே ஃபங்கை மேலே க்ரஷ்ஷாக என்னன்னு தெரியல. இந்த ஸ்லைம் மோல்டுக்கு ஃபங்கை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுது, ஆனால் இட் இஸ் நாட் அ ஃபங்கை. இது வந்து பூனைக்குட்டி. ஃபங்கை வந்து புலி. ஃபங்கை வந்து என்னது? புலி. இது வந்து ஃபங்கை மாதிரி இருக்கும், ஆனால் ஃபங்கை கிடையாது. புரிஞ்சுதா இல்லையா? ஸ்லைம் மோல்டு எக்ஸ்பெக்டட். நீ எடுத்து பாரு எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு. ஸ்லைம் மோல்டு வந்து ஸ்லைம் மோல்டு அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங்கே ஃபங்கை தான். மோல்டுனாவே பேசிக்கலி வில் ரெஃபர் ஃபங்கை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்லைம் மோல்டுன்னு கொடுக்கும்போது ஓகே, அது வந்து கிங்டம் ஃபங்கை கீழே வரலாம் அப்படின்னு நம்ம வந்து நம்மளோட லாஜிக்கலாக நம்ம திங்க் பண்ணும்போது ஓகே இது ஃபங்கை அப்படின்னு நம்ம நினச்சி தப்பாக எழுதுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. புரிஞ்சுதா? பட் ஸ்லைம் மோல்டு வில் it will not come under the kingdom fungi. It comes under kingdom PROTISTA. Kingdom PROTISTA, which classification?
ஸ்லைம் மோல்டு தான் அதனோட நேம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லோகோமோஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இதுக்கு வந்து இது வந்து சிலியாவோ ஃப்ளெஜலாவோ இதுக்கு எதுவுமே கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்படியே தண்ணி மேலே இது மேந்துச்சுன்னா தண்ணி எந்த டைரக்ஷனில் போதோ அந்த டைரக்ஷனெல்லாம் இது போயிடும். இந்த குழந்தைய எடுத்து வச்சுருவாங்களே இந்த பாகுபலி படத்தில், தண்ணியில் வச்சுட்டாங்கன்னா அந்த தண்ணி எந்த டைரக்ஷனில் போதோ அந்த டைரக்ஷனில் அதுவும் போயிடும். அப்படி தானே? சேம் வே. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்வர்ஸ் லாங்கிடியூட்னல் 2 ஃப்ளெஜெல்லா இருக்கு. இதுவும் இம்பார்ட்டன்ட். 2 dissimilar flagella, one is transverse, one is longitudinal, so that it will move. இது வந்து 2 unequal flagella, one short, one long. Long is active, short is inactive flagella. Next வந்து இதுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது about, because you see the structure, no cilia, no flagella. Next is special features. இதில் இருந்து questions already they have asked. Okay, they have asked so many questions. Special features பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சோப்பு டப்பா, diatoms and desmids, இது வந்து indestructible cell wall, and அதனோட ஷேப் வந்து it is not easily destructible because of reason வந்து சிலிக்கா. ஒன்று ஷேப், இன்னொன்று வந்து சிலிக்கா. சிலிக்கா means basically soil. Okay, no, you have studied, no, you have not studied geography. In geography, even I remember my teacher told, you remember knife, some earth core, nickel and iron will be there. Nickel and iron will be there. அந்த மாதிரி நம்ம ஒரு லேயர் படிக்கும்போது படிப்போம் இல்லையா, இது earth crust ஒரு நாள் மேடப்பா இருக்கும், ராக் ஒரு நாள் மேடப்பா இருக்கும், சாயில் சிலிக்காவால் மேடப்பா இருக்கும். சரி, கோவிட் பேட்ச் நீங்களா, அதனால தெரியலன்னு நினைக்கிறேன். பாரு, கோவிட் பேட்ச் அதனால தான் தெரியல போல இருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். See, you don't forget about silica. Okay, silica is very important because nowhere you studied silica. Got it? Okay, next, this is very important. This is very important. Which is very important is, ஓகே, இது என்ன புரிஞ்சுது, இதை படிச்சு பாரு. எவ்வளோ பேர் போட்டில் போயிருக்கீங்க? போட்டு ஷிப்பில் கண்டிப்பாக போயிருக்க மாட்டேன், போட்டில் போயிருப்பேன். எவ்வளோ பேர் போட்டில் போயிருக்கீங்க? போனதே இல்லையா வருண் போட்டில்? போயிருக்கே இல்லையா போட்டில் போனதே இல்லை. ஓகே, ஹர்ஷா போட்டில் போனதே இல்லை. போட்டில் போனதே இல்லையாடா? நீங்கள் 2 பேர் போயிருக்கீங்க போட்டில். எங்கே போனீங்க? ஓஷனா இல்லை ரிவரா இல்லை எங்கே போட்டில் போனீங்க? ரிவர். எந்த ஊரில்? ஏலகிரி. ஏலகிரி போட்டிங். யுகேஷா சும்மா கை தூக்கிட்டியா? என்னது? பெங்களூர். என்னடா அவன் சொல்கிறான்? பெரம்பலூரா? நீ போட்டில் போயிருக்கியா இல்லையா? போயிருக்க. எங்கே போயிருக்க? பெங்களூராடா? ஓகே, சரி. நீங்களாம் எங்கே போயிருக்கீங்க? வாட்டர் பாடி நேம் என்ன? எங்கே போயிருக்கீங்க? அமராவதி, கேரளா, ஏலகிரி. சொல்லு பிருந்தா, எங்கே போட்டில் போன? மைசூர். ஓ, பெங்களூர்ல இருக்கா போட்டிங்கு? தனியாக போட்டிங் ஏரியாவா? ஓ, அந்த லேக்கு. ஓகே, ஓ லேக்கு. இந்த ஸ்டாச்சு ஒன்று இருக்குமே அந்த லேக்கா? ஓ இல்லை சாரி, அது வந்து ஹைதராபாத். சாரி. சஞ்சனா? ஏற்காடு, சேலம். ஆஷிதா? டேம் பக்கத்து. டேம்ல தண்ணி தான் இருக்கும். எந்த டேம்? ஓகே, காவேரி டேமா? சரி, ஓகே. சரி, கவனி. இந்த ஃபிஷர்மேன் இருக்காங்க. நம்ம போட்டில் போகிறது வந்து சும்மா வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம போகிறோம். ஃபிஷர்மேன் வந்து டெய்லியும் போகிறாங்க இல்லையா? எதுக்காக போகிறாங்க ஃபிஷர்மேனு? மீன் பிடிக்கிறதுக்காக போகிறாங்க, அப்படி தானே? ஃபிஷர்மேன். இப்போ இந்த ஃபிஷர்மேன்ஸ் வந்து இப்போது அவங்க வந்து ஜாலிக்காகலாம் போட்டிங் போக மாட்டாங்க. அது அவங்களுடைய தொழில். Yes or no? They have to catch some fishes and they have to come back to the home. They have to sell the fishes and they will earn some meager amount from that and they will run the family with that. Yes or no? Okay.
நல்லா கடலில் நம்ம போயிட்டே இருக்கும்போது ஃபிஷர்மேன்ஸ்லாம் போயிட்டே இருக்காங்கன்னா திடீர்னு ஒரு பக்கம் ஃபுல்லாக ரெட் கலரில் வேவ்ஸ் வரும். You imagine that if you mix some blood in the ocean, how it will be like if it looks red color. First of all, the red color itself, it's some dangerous. Usually you will see that danger signal ku vandu red potrupanga. Train stop pannuna enna potrupanga red. So அந்த மாதிரி இந்த waves first வந்து scary-ஆ இருக்கும். It will be scary. And இந்த waves cause பண்றது வந்து இந்த ஒரே ஒரு இந்த சின்ன செல்ல இருக்கிற இந்த dinoflagellate. இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் ஆக்சுவலி அதனோட கலர் கானியாலெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரெட் டைனோஃப்ளஜலேட். அதனோட கலர் வந்து ரெட் கலரு. இதுங்க எல்லாம் வந்து சர்ஃபேஸ்க்கு மேலே வந்துட்டு அண்ட் தே வில் செக்ரேட் சம் டாக்ஸின்ஸ். ஏன் அது வந்து டாக்ஸினை செக்ரேட் பண்ணும் அப்படின்னா அது எதையாவது சாப்பிடணும்ல. அது ஆட்டோட்ரோபிக்கா ஹெட்ரோட்ரோபிக்கா பாரு? ஆட்டோட்ரோபிக். ஓகே, ஸோ ஆட்டோட்ரோபிக் அப்படின்னா இட் வில் மேனுஃபேக்சர் இட்ஸ் own food. It will come up for several reasons, for sunlight and all those things. When it is, when it feels that the environment is not safe or something, it will release some chemicals. Usually it will release some toxins. That toxins will kill the nearby fishes. Okay, and that fishes will passively float. அப்படியே ஃபர்ஸ்ட் அந்த இடம் வந்து ரெட் கலர்ல இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே மீனெல்லாம் செத்து மிதந்துட்டு இருக்கும். Okay, that is called red tides. That is called red tides. Actually, the color is red. The color of the tide is red, and the fishes will be dead, and it will be floating on the water. The reason is this red dinoflagellate. There are many dinoflagellates in different colors. Okay, red dinoflagellate oda name enna? Goniolax. Okay, and this causes red tides, and because of the toxins அது release பண்றதுனால அங்க இருக்கிற fish வந்து அந்த தண்ணி குடிக்கும்போது the toxin will go inside and it will die. Whenever the fishermen will see that red tides, they will come back. They will divert their boats. They will not go further for the fishing because it's very dangerous. Got it? So next one thing, a light irundaduna photosynthetic, non-photosynthetic. This is plasmodium. So this is figure. Next is protozoans. Okay, what is written about protozoans, you say? Okay, did you see the NCERT? What are the 4 types of protozoans? What are the 4 types of protozoans? Four types of protozoans. 4 types of protozoans இருக்கா இல்லையா? என்ன படி? யோகலட்சுமி புக் இல்லையா? புக்கே எடுக்கல இன்னும் பேக்ல இருந்தே. Where is Sanjana's book? That's what Brinda book was on your place. அங்க ஒரு புக் தான் இருக்கு. ஒரு புக் பின்னாடி கொடு. யாஷிகா பின்னாடி. Amoeboid protozoan, flagellated protozoan, ciliated protozoan, sporozoans. Okay, so what is first one? Amoeboid. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து அமீபா. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்னது? அமீபா. அமீபா எப்படி நம்ம கூட எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிடலாமா இல்லை அது நமக்கு டேஞ்சரஸ்? அமீபா என்ன டிசீஸ் வரும் அமீபானால? அமீபானால நமக்கு ஏதாவது டிசீஸ் வருமா? Amoebiosis, Entamoeba histolytica causes amoebiosis. It's called amoebic dysentery. Dysentery na enna theriyum illaya? If you eat some food which is contaminated with amoeba, immediately you will get loose stools called dysentery. Okay, amoeba is not good for health. அப்படியே எடுத்து வந்து சாப்பிட முடியாது. Okay, it causes amoebic dysentery. It causes amoebic dysentery, and it is Entamoeba histolytica, that is already given in your NCERT. You can underline that. They will live in the soil, water and all those things. Next is brain eating amoeba. Already news la vanduchu illaya? Neenga Wonderla tour போறதுக்கு முன்னாடி வந்துச்சு இல்லையா brain eating amoeba? So swimming pool la வந்து அது இருக்கும், and it will go through the nose and it will eat your brain. So அதனால brain problems வரும். Okay, next is flagellated protozoan. What is next one?
ஓகே, இன்சோம்னியா அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது இன்சோம்னியானா? இன்சோம்னியா இன்சோம்னியானா தூக்கம் வராமல் இருக்க, தூக்கமின்மை, ஸ்லீப்பிங் சிக்னஸ். இன்சோம்னியானா என்னது? Sleeping sickness. Usually the sleeping sickness caused by this microorganism Trypanosoma pallidum. In your NCERT, Trypanosoma has given. Sleeping sickness. Next is ciliated protozoan. Can you read the spelling for paramecium? Paramecium. Actually, the same spelling for androecium, gynoecium, paramecium. Okay. Paramecium. Next, last one. Sporozoans. The number one deadliest, the number one disease in India, in the tropical countries, but yesterday only I read that, in the number one protozoan disease in India is malaria. Number two is Kala-Azar. Number two is Kala-Azar. Number one is malaria. Malaria is caused by Plasmodium. Plasmodium falciparum, Plasmodium ovale, Plasmodium. There are some types in that. So Plasmodium is inge kuduthirupangale. Plasmodium, no, not given. Okay. So these are all example of protozoan. So here you can remember that it causes malaria. And how does malaria spreads? Malaria spreads through mosquito biting. Yes or no? Female Anopheles mosquito. It bites the female Anopheles mosquito. Yama male la kadikada namla. Yama. Why male mosquitoes will not bite us? Why only female mosquito will bite? What is the reason? Yes. For? Solra. For laying this, very good. That is the reason. For laying eggs, to produce eggs, no, it needs some good food. So it will drink the blood for reproduction. நம்மளோட பிளட்டை குடிச்சாதான் அதுக்கு நல்ல சாப்பாடு கிடைச்ச மாதிரி ப்ரோட்டீனேஷியஸ் நான்வெஜ் நல்லா சாப்பிட்டுட்டு இட் வில் ப்ரொடியூஸ் லாட் ஆஃப் எக்ஸ். எக் ப்ரொடக்ஷனுக்காக அதுக்கு வந்து பிளட் எடுத்துக்கும். அப்போ மேல் என்ன பண்ணும்? என்ன சாப்பிடும்? மேல் மஸ்கிட்டோ என்ன சாப்பிடும்? ஃப்ளார் நெக்டார், பூவில் இருக்கிற தேன் குடிக்கும். Okay, so that's the reason why female mosquitoes will bite us. Okay, that's it for today's class. We'll see other things in the next class. Okay, thank you.